தற்போது வழங்கப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்பூசிகள் புதிய துணை மாறுபாடுகளுக்கும் எதிராக பாதுகாப்பை வழங்கும் திறன் கொண்டுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டத்து லுக்கனிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். அவர் கூறுகையில், சமீபத்திய கோவிட்-19 மாறுபட்டால் ஏற்படும் அச்சுறுத்தலின் அளவு குறைவாகவும், முதியவர்கள் மற்றும் நீண்ட நாள் நோய்கள் கொண்டவர்களுக்கு அதிக கவனம் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கோவிட்-19 நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், புதிய மாறுபாடுகள் மற்றும் துணை மாறுபாடுகளை கண்டறிய மரபணு வரிசை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் தடுப்பூசி செலுத்துதல் தன்னார்வ மற்றும் இலவசமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார மையங்களில் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆபத்து மதிப்பீடுகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு தொடர்ந்து சமீபத்திய தகவல்களையும் பரிந்துரைகளையும் வழங்கி வருகிறது. குறிப்பாக ஆபத்தில் உள்ளவர்கள் தடுப்பூசி பெறுதல், தனிப்பட்ட சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல், இருமல் தும்மல் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தல், அறிகுறிகள் இருந்தால் அல்லது கூட்டம் நிறைந்த இடங்களில் முகக்கவசம் அணிதல் ஆகியவற்றை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். இதனுடன் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்களின் விழிப்புணர்வும் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் இந்திய ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில்